ஒருவர் வந்து எவ்வளவு நீர் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய நீர் குடிக்கிறது பெட்டர், அதனால் வந்து தலைவலி வராது. ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா டயர்ட்னஸ் வராது. அதே நேரத்தில் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது வந்து உங்கள் டாக்ஸினை ரிமூவ் பண்ணும். மேலும் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு கிட்னி ஸ்டோன் வராது. அப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிப்பது வந்து வெயிட் லாஸ், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் வந்து எப்பொழுதுமே ஹைட்ரேட்டடாக நிறைய நீர் குடிக்கும்பொழுது கிட்னி ஸ்டோன் வருவது வந்து தடுக்கப்படுகிறது. ஸோ ரெக்கமெண்டேஷன் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் வந்து கிடையாது நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றதுக்கு. ஆனால் சில ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடல்ட் மேல் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் வரையும் குடிக்கலாம். ஒரு அடல்ட் ஃபீமேல் வந்து அரௌண்டு 2 லிட்டர் வரையும் குடிக்கலாம். ஸோ தண்ணி அதிகமாக குடிப்பதை வந்து யார் தடுக்கணும்னா, சில கார்டியாக் பேஷண்ட், பம்பிங் ஃபங்க்ஷன் லோவாக இருக்கிறவங்களும் கிட்னி ஃபங்க்ஷன் உள்ளவங்களும் மட்டும் நீரை வந்து குறைச்சிக்கலாம். மற்றவங்க எல்லாரும் வந்து எப்பப்போ தாகம் எடுக்குமோ அப்போ தண்ணி குடித்தால் போதும்.